சுகாதார தரப்பு சம்பளத்தோடு விடுமுறை சுகாதார அமைச்சுக்கு பாரிய நெருக்கடி என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். 2023 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு அக்டோபர் 14 தேதி வரை 369 விசேட வைத்தியர்கள் சேவையிலிருந்து விலகிய நிலையில் 2023 ஆண்டு முதல் 453 வைத்திய அதிகாரிகள் சம்பளத்தோடு வெளிநாட்டு விடுமுறையில் இருக்கிறார்கள். அதேவேளை 1413 பல் வைத்தியர்கள் சம்பள விடுமுறை மற்றும் தனிப்பட்ட காரணிகளின் நிமித்தம் சேவையிலிருந்து விலகியிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சுகாதாரத்துறையில் சம்பளத்துடன் விடுமுறை பெறுவது சுகாதார அமைச்சுக்கு பாரிய நெருக்கடி என்பதால் விடுமுறை வழங்குவதை வரையறுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். நேற்று தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் விசேட வைத்தியர்கள், வைத்திய அதிகாரிகள், வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் கடந்த காலங்களில் நாட்டை விட்டு வெளியேறி இந்நிலைமை தற்போது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2023 ஆண்டு 16 விசேட வைத்தியர்களும் 2024 ஆண்டு 26 விசேட வைத்தியர்களும் 2025 ஆண்டு அக்டோபர் 15 தேதி வரை 14 விசேட வைத்தியர்களும் சேவையிலிருந்து விலகியிருக்கிறார்கள். அதேபோல் 2023 ஆண்டு 453 வைத்திய அதிகாரிகள் சம்பளத்தோடு வெளிநாட்டு விடுமுறையில் இருக்கிறார்கள். 159 பேர் தனிப்பட்ட காரணிகளுக்கு அமைய சேவையிலிருந்து விலகியிருக்கிறார்கள். 154 பேர் சுய அடிப்படையில் சேவையிலிருந்து விலகி ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதேபோல் 2023 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையான காலப்பகுதியில் 1413 பல் வைத்தியர்கள் சம்பள விடுமுறை மற்றும் தனிப்பட்ட காரணிகள் நிமித்தம் சேவையிலிருந்து விலகியிருக்கிறார்கள். இக்காலப்பகுதியில் 1026 தாதியர்கள் சேவையிலிருந்து விலகியிருக்கிறார்கள். சுகாதார சேவையினர் சம்பளத்தோடு விடுமுறை பெறுவது சுகாதார அமைச்சுக்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால்தான் தாபன விதிக்கோவைக்கு அமைய விடுமுறை வழங்குவதை வரையறுத்திருக்கின்றோம். 2025 ஜனவரி மாதம் 31 தேதி அன்று அனுமதிக்கப்பட்ட சிரேஷ்ட வைத்திய அதிகாரிகளின் ஆள் எண்ணிக்கை 25,573 காணப்பட்ட நிலையில் அதனை 24,278 பேர் மாத்திரமே சேவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் 46,165 தாதியர்களுக்கான கேள்வி காணப்படும் நிலையில் 43,195 பேர் மாத்திரமே சேவையில் இருக்கிறார்கள். ஆகவே வைத்தியர்கள் மற்றும் தாதியர் துறையில் நிலவும் பற்றாக்குறைக்கு உரிய தீர்வு காணப்படும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் வழங்கிய பதில் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம்.